மெர்சல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ் பிரியன். திமுக பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போலான்னு தான் தோணுது. ஏன்னா தமிழகத்தில் நடக்கும் அரசியல் ஆட்டங்கள் தான் சொல்லணும். யாரு எப்போ எங்க போவானே சொல்ல முடியறதில்ல. அந்த மாதிரி இன்னைக்கு இங்க இருக்கவங்க கொள்கை, கட்சியின் கொள்கை, அவங்களோட கொள்கை, மக்கள் அவங்களுக்காக ஓட்டு போட்டது இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அவங்க வந்து அவங்கவுங்க ஏரியா அவங்கவுங்களுக்கு எங்க சேஃப் கம்ஃபர்ட் ஜோனும் அங்கே போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போகணும்னா எல்லாருமே வந்து பனையூர் நோக்கி படையெடுக்கிறாங்கன்னு தான் படுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தல் நடக்கும்போது 20 கட்சிகளை வச்சு ஒரு மெகா கூட்டணி, ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி அமைத்த திமுக இன்று தனித்து விடப்பட்டதோ என்ற சந்தேகம் எல்லாத்துக்கும் வருது. அதை பத்தி நம்ம வந்து திரு மூத்த பத்திரிகையாளர் ஐயா நானி நம்மளுடன் இருக்கிறார். அவரிடம் விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம் தமிழ் பிரியன். மெர்சல் எப்படி மீடியா இருக்கீங்க? நேயர்களுக்கும் வணக்கம். நல்லா இருக்கேன். மெர்சல் மீடியா நேயர்களுக்கும் வணக்கம். சார், நீங்களும் நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுகவிலிருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரா விலக ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல எடுத்துட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் போயிட்டாங்க, ஐ மீன் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்கள் போயிட்டாங்க, விசிகாவும் போயிட்டாங்க. கடைசியில ஒட்டி உரசிட்டு 60 வருடங்கள் தங்களையே சுற்றி சுற்றி வந்த ஐயோமெல்லாம் கடைசியில போயிருச்சு. இப்படி எல்லாம் பார்க்கும்போது திமுகவின் சித்தாந்தத்துல இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல இங்க இருந்தா நமக்கு இனிமேல் சேஃப் இல்லை, இனிமேல் நமக்கு வந்து வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும், அனாவசியமான பிரச்சனை வந்துடும், அதனால நம்ம வந்து சேஃபா சைடா நம்ம ஏற்கனவே ஒரு கதவை திறந்து வச்சுட்டு ஒரு கூப்பிட்டாரு நம்மள ஆபீஸ்லாம் வந்து பார்த்து சோஃபாலாம் கொடுத்துட்டு போனாரு. ஸோ அதனால அங்க போனா நமக்கு வந்து பாதுகாப்பா இருக்கலாம், அந்த ஒரு அந்த ஒரு காரணமா இப்படியெல்லாம் அவங்கவுங்க எல்லாருமே திமுக இருந்து பிரிஞ்சுட்டு போன பிறகு திமுக வந்து தனித்து விடப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தனித்து விடப்பட்டதுதான். எப்படி தேர்தலுக்கு முன்பு திரு விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டாரோ, யாரை விஜய் நம்பி தனித்து அவர் விடப்படவில்லை. விஜய் வந்து தனித்து போய்விட்டார். அவர் நான் யார்ட்டையும் எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னார். ஆனா இவர் இல்லை வந்து எல்லார்ட்டையும் கூப்பிட்டாரு. இல்லை, விஜயும் அழைத்தார். ஓகே. மந்திரி சபையில் இடம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர் முதலில் அழைத்தது காங்கிரஸை, இரண்டாவது வலியுறுத்தி அழைத்தது திருமாவளவன் அவர்களை, மூன்றாவது அவர் எதிர்பாராமல் வந்த ஜாக்பாட் கம்யூனிஸ்டுகள் வந்து விட்டார்கள். நீங்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் என்று சொன்னீர்கள், இன்னும் ஒருவர் போகாமல் இருக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் திரு வைகோ அவர்கள். வைகோ வந்து வைகோ பத்தி நான் தனியா பேசுறேன், அதான் வைகோ கேட்கல. வைகோ பத்தி நம்ம தனியா வருவோம். இப்போ இந்த முஸ்லிம் லீக் போனது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கே சார். ஏன்னா இத்தனை நாள் வந்து அவர்கள் சிறுபான்மையினருக்கு முதலாவதாக நான் தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு தொடக்கத்திலிருந்து சொல்லிட்டு வந்த கட்சி திமுக. எஸ்பெஷலி ஐயுஎம்எல் பொறுத்தளவுக்கு அவங்க வந்து எந்த விஷயத்துலையும் அவங்களை விட்டு கொடுத்ததில்லை. அப்படி இருக்கும்போது அவங்க காதர் பைன் வந்து இன்னைக்கு இல்லை, இப்போ இருக்க சூழ்நிலையில எங்களால் இவருடன் இந்த கூட்டணியில் தொடர முடியாது அப்படின்ட்டு விலகி போயிட்டாங்களே. உண்மைதான், தொடர முடியாது. ஏனென்றால் இங்கு பசை இல்லை, அங்கு பசை இருக்கிறது. பசை உள்ள இடத்தில் தான் ஒன்று ஒட்டும். பசை இல்லாத ஒட்ட முடியும். இல்ல இல்ல, 5 சீட்டர் சோஃபான்னு சொன்னாரே உதயநிதி, அதை அப்படி அதை சொல்றீங்களா? உண்மைதான். எந்த ஆதாயம் இல்லாமல் இப்பொழுது யாரும் எங்கும் போவதில்லை, யாரும் எதையும் அணுகிறதில்லை. யாருக்குமே ஒன்று கிடைக்காத வீட்டுக்கு எந்த விருந்தாளியும் போக மாட்டாங்க. வந்தா டீ கூட கொடுக்காத வீடுகள் இருக்கு, நிறைய நண்பர்கள் வீடு, சொந்தக்காரங்க வீடு. ஆனா அங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஆனா போனா நம்பி போனா சாப்பாடு உண்டு அப்படின்னா அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க போவாங்க, நண்பர்கள் போவாங்க. அதுபோல இங்கு சாப்பாடு என்பது அரசியல் ஆதாயம். அந்த அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக கட்சிகள் விலகுகின்றன, போகின்றன. சரி சார், அப்படி போறனால எத்தனை பேரை தான் அவர் அகாமடேட் பண்ணுவாரு? எத்தனை பேரை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன கோரிக்கையோட தான் போவாங்க. அப்படி அதாவது தேர்தலுக்கு முன்பே எல்லா கோஷ்டிகளும் அழிந்து ஒளிந்து தனிநபர்களாக மாறிவிட்டார்கள். எல்லா கட்சிகளிலிருந்தும் இளைஞர்களை, பெண்களை திரட்டி கொண்டு விஜய் அவர்கள் அழைத்து கொண்டு சென்று விட்டார். இப்படி எல்லாம் காலியான கல்லாப்பெட்டி போலதான் எல்லாரும் இருக்காங்க. அங்க யாருக்குமே ஓட்டு வங்கி என்பது கிடையாது. திருமாவளவனுடைய இளைஞர்கள் படைகள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு சென்று விட்டார்கள். ஐயுஎம்எலுக்கு ஓட்டுகளே கிடையாது. ஊருக்கு 200 பேர் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு எதுவுமே கிடையாது.
அவங்க கம்யூனிஸ்டுகள் வந்து அந்த அவர்களிடத்திலும் இளைஞர்கள் அங்க இல்லை. இருக்க இளைஞர்கள் எல்லாம் மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் தமீம் அன்சாரி அந்த மாதிரி அவர்களிடம் போய்விட்டார்கள்னு சொல்றீங்களா? தமிழ் தமீம் அன்சாரியிடம் சொற்ப பேர் இருக்கிறார்கள். அதே போல ஜவஹர்லாவிடம் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். ஏற்கனவே முஸ்லிம்களுடைய வாக்குகள் 3-4 கட்சிகளுக்கு பிரிந்து போய்விட்டன. ஆனால் இளைஞர்கள் என்று பார்த்தால் எல்லா கட்சியில இருந்துமே இளைஞர்கள் பிச்சு கொண்டு போய்விட்டார்கள். கம்யூனிஸ்டுகளிடம் இளைஞர்கள் இல்லை, காங்கிரசிடம் ஆளே இல்லை, ஐஎம்எல்லுடன் ஓட்டே கிடையாது. சார், இன்னைக்கு சுடங்கர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸுக்கு நாங்கள் இளைய ரத்தத்தை பாய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்க என்ன காங்கிரஸ் ரத்தமே பேசிட்டு இல்லாம இருக்கீங்க? எங்க இருந்து பாய்ச்சுவாரு? செத்து போன பாடியில போய் ரத்தத்தை பாய்ச்ச முடியுமா? அந்த பாடி செத்து போச்சு. சங்கு தான் ஊதணுமே தவிர ரத்தத்தை எப்படி பாய்ச்ச முடியும்? சரி, கோமாளி அப்படி பார்த்தா என்றாலாவது ரத்த மாறுதல் செய்யலாம். திமுகக்கு ராகுல் காந்தி வர ரீசெண்டா வாங்க ஒன்னா நம்ம போராடுவோம்னு வர திருப்பியும் சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. ராகுல் காந்தியுடைய கனவு தகர்ந்து போச்சு. ராகுல் காந்தி இனி ஒருபோதும் பிரதமர் ஆக முடியாது. பிரதமராக ராகுல் காந்தி வந்தா ஒரு முதல் நல்ல முறையாக எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் இல்லைங்களா? ராகுல் காந்தி சொல்லுகிறேன், அதற்கும் சொல்லுகிறேன். ராகுல் காந்தியை முதல் முறையாக பப்பு என்று அழைத்தவர்கள் பாஜகவினர். ஆமா. பாஜகவை தான் அழகிய பெயர் சூட்டினார்கள் பப்பு. பப்பு என்றால் குழந்தை. இப்பொழுது அந்த குழந்தை சிறு குழந்தை ஆகிவிட்டது. குழந்தை கூட இல்லை. சிறு குழந்தை எப்படி ஆட்சியில் அமரும், எதிர்க்கட்சி தலைவராக அமரும்? இனி புதிய சரி, யுக்தி, புதிய தலைமை தான் ஏற்படும் இந்தியாவில். நீங்க இளைஞர்கள்லாம் வந்து தாவேகா பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ரீசெண்டா 100% இல்லைங்க சார், இல்ல அப்படி கிடையாது. நீங்க ஏன் அவ்வளவு தூரம் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இது என் கருத்து. இப்போ சொல்ல முடியாது, சொல்ல இல்ல முடியாது சார், என்று இருங்க நம்பிதான் இருங்க. திமுக ஏமாந்து விட்டது. இல்ல இல்ல, இப்ப அப்படி ரீசெண்டா இல்லை. நடந்த அவர்கள் போக ஜென்சி மாட்டார்கள், அவர்கள் இருப்பார்கள். அண்ணா 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 நகரில் நடந்த ஜென்சி மாநாட்டுல எவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 3000 பேர். இல்ல சார், நல்ல எழுச்சி மாநாடா ஓகே, இருந்தது அது. 5000 பேர். நான் என்ன சொல்கிறேன், 5000 பேர் என்று வைத்துக் கொள்வோம். சரி தமிழ்நாடு முழுக்க கூடிய இளைஞர்கள் வந்து 50 லட்சம் பேர். சரி. இந்த 5000 பேரை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. ஒரு மாநாடு ஒரு சின்ன ஏரியால ஒரு மாநாடு நடக்குதுன்னா அவ்வளவுதான் அகாமடேட் பண்ணுவோம். இல்லன்னா தள்ளுமுள்ளு நடந்துருமே. இனி வருவார்கள். நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுடைய இளைஞர்கள் போய்விட்டார்கள். திமுக கூட்டணியுடைய எல்லா இளைஞர்களும் தாவாகா பக்கம் போய்விட்டார்கள். இப்பொழுது இந்த நிமிஷத்தில் தாவாகா மீது அதிருப்தி அலைகள் விழத் தொடங்கி விட்டன. அதிருப்தி அதுக்குள்ளயா? மலைகள். ஆமாம். அதனால் அந்த இளைஞர்கள் திரும்பி வருகிறார்கள். எந்த கட்சியில இருந்தோமோ அந்த கட்சிக்கு அதுக்குள்ள வர்றாங்க. என்ன சார், ஒரு மாசம் கூட ஆகல. என்ன சாப்பிட்டது ருசி பார்க்கவே இன்னும் நம்ம ஆரம்பிக்கல. அதுக்குள்ள எப்படி அதிருப்தி மக்கள் வரும்ன்றீங்க? மக்கள் எப்படி என்றால், மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், மக்கள் அப்படி ரொம்ப அவர் என்ன அமைதியாக செஞ்சுட்டாரு நீங்க கவனிப்பார்கள். அதிருப்தி ஆகிறதுக்கு? எனக்கு மக்கள் தெரிஞ்சு எதுவும் நடக்கல. மக்கள் அதிருப்தியானது யாருமே அறிய மாட்டார்கள். பூகம்பமும் நிலநடுக்கமும் பூமிக்குள் இருக்கும், யாரும் அறிய மாட்டார்கள். திடுமென அது வெடிக்கும், அப்போது அறிவார்கள் இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் என்று. அதுபோல இல்ல சார், மக்களுடைய மன ஆழத்தை நேற்று நீங்களோ நானோ இருங்க, ஆர்வி உதயகுமார், அப்புறம் வந்து மன்சூர் அலிகான், நிறைய பேர் போய் சேர்றாங்க. அதுக்குள்ள எப்படி நீங்க அதிருப்தின்றீங்க? ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கு பனையூரே 244 ஜே ஓட்டு ஜேன்னு நிக்குது. சார். கேளுங்க சார், 244 பேர் அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. சோ ஜே ஜேன்னு என்று கூட்டம். மன்சூர் அலிகான் சினிமா நடிகர், அவர் போறார், 100 பேர் சேர்த்து கொண்டு போகிறார். இதெல்லாம் ஒரு இடத்தில் சேர்ந்தால் ஜே ஜே என்று தான் இருக்கும். ஆனால் மன்சூர் அலிகானால் ஒரு 1000 ஓட்டு எங்காவது இந்த தொகுதியால் வாங்க முடியுமா? உதயகுமாரால் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கை வைத்து ஒரு தொகுதியில் ஒரு 2000 ஓட்டு வாங்க முடியுமா? முடியாது. இப்போ எனக்கு ஒரு டவுட். இவர்களுக்கெல்லாம் கட்சி பேக்ரவுண்ட் இருக்கு. அவர்கள் அதிமுக இருந்தால் அதிமுக வாக்குகள் அவருக்கு கிடைக்கும். இல்ல இப்போ மத்த கட்சி அதிமுக இருந்து 2வது நிலை தலைவர்கள் போறாங்க. அவங்க அங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் அவங்களோட ஏரியால அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். அவங்களையும் பாதுகாத்துக்கிறதுக்காக அங்க போறாங்கன்னு சொல்லலாம். சினிமால இருந்து ஏன் இவங்க ஆர்வி உதயகுமார்லாம் போகணும்னு தெரியலையே. அத ஒரு பிரபலப்படுத்தி போறாங்க. என்ன காரணமா இருக்கும் சார்? சினிமாக்காரர்கள் அனைவருமே விளம்பரத்திற்காக வருகிறார்கள். ஆர்வி உதயகுமார் என்பவர் அட்ரஸ் இல்லாம போய் 5-6 வருடத்துக்கு மேல ஆகிவிட்டது. இப்போது ஆர்வி உதயகுமார் என்பவர் யார் என்பதை இப்போது டைட்டில் போடுவாங்க, சன் நியூஸ்லயோ அல்லது வேற சேனல்களே போடுவாங்க. இவர் சினிமா டைரக்டர். இப்போ அவர்கள் தங்களுடைய நேமை புதுப்பித்துக் கொள்வதற்காக அங்க வராங்க. படம் நடந்து முடிந்து காலம் போய்விட்டது. இப்ப அவர் சும்மா உட்கார்ந்துருக்காரு வீட்டுல. யாராவது கூப்பிட்டால் போய் நடிப்பார். இப்போ அவர் என்ன செய்ய முடியும்? வந்து இவர் கட்சியில இருந்தா 4 பிரச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க. பிரச்சாரத்துக்கு சம்பளம் கொடுத்து அனுப்புறது ஒரு வழிமுறை, நடைமுறை. அதுல நமக்கு ஏதாவது வேலை கிடைக்காதா என்று அவருக்கு சேர்கிறார்.
சரி சார். நீங்க அதுக்குள்ள எப்படி 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள எப்படி தாவேகாவில் வந்து அதிருப்தி அப்படி உங்களுக்கு அதிருப்தியை நீங்கள் இல்ல, இல்ல. நீங்கள் நீங்க ஆட்டோவில் பயணம் நீங்க டூ வீலரில் ம். பயணம் செய்தால் மக்களுடைய பல்ஸை நீங்கள் பார்க்க முடியாது. சரி. நீங்கள் பஸ்ஸிலோ, ட்ரெயினிலோ, ஆட்டோவிலோ பயணம் செய்தால் மக்களுடைய பல்ஸை நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க நெறைய நீங்கள் இந்த ஆட்டோல பயணம் பயணங்களின் பண்றீங்கன்னு போது நெனைக்கிறேன். மக்கள் பேசுவதுதான் கருத்து கணிப்பு. மக்கள் பேசாதது கருத்து திணிப்பு. அதனால மக்கள் என்ன சொல்றாங்க? தெரியாம போட்டு விட்டோம், தெரியாம போட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்போது 10% வந்து விட்டார்கள். இது விஜய் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கைக்காக நான் சொல்கிறேன். ஏமாந்து விடக்கூடாது. இந்த விஜய் வந்து கூட்டமெல்லாம் இப்பொழுது வருகிறார்கள் இல்லையா? இப்ப வராங்க இல்லையா? அந்த கூட்டங்கள்லாம் வர்றாங்க இப்போ. கூட்டம் ஆமா. கூட்டமா வந்து சேர்றாங்க. ம். இவர்கள்லாம் எங்க போய் சேர்றாங்க? ஆதவ அர்ஜுனா முன்னிலையில், புசி புஷி ஆனந்த் ஆனந்த் முன்னிலையில். முன்னிலையில் சேர்றாங்க. விஜய் முன்னிலையில ஆமா. சேரவில்லை. இவர்களுக்கும் இல்ல. விஜய்க்கும் அவரு நடுவில் வெளிய ஒரு அவர் பாலம் தான் இருக்கு. பேசவே மாட்டேன்றாரே. அது அதானே அதை பத்தி எதிர்க்கட்சியோட மறுபடியும் இல்ல மறுபடியும் பேசலாம். ஆ. அவருக்கு வந்து எல்லாரையும் இவர்களெல்லாம் சந்திக்கிறது ஒரு அவமானகரமா இருக்கலாம். அல்லது டயர்டா இருக்கலாம். அதாவது வெறுப்பா இருக்கலாம். வரவெல்லாம் சேர்க்க வெறுப்பு வேண்டியிருக்குன்னு நினைச்சு சார் அவரு மக்களை நினைக்கலாம். மக்களையும் மத்த மனிதர்களையும் சந்திப்பது எப்படி ஒரு முதல் இருக்கு வெறுப்புன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்க வாய்ப்பில்ல. அவர் வேற மக்களை ஏதோ ரீசன். சந்திப்பது வேறு. மக்களை சந்திக்க வெளியே வரும்போது உற்சாகமா தான் பேசுகிறார். ஆவேசமா ம். பேசுகிறார். ஆமா. கொந்தளித்து பேசுகிறார். அதெல்லாம் கரெக்ட். அவர் கரெக்ட்டா தானே செய்றாரு. ஆமா. ஆனா இவர்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து கொந்தளிப்பு வருகிறது. என்ன கொந்தளிப்புன்னா, இவங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஆ. யாரு? எங்கேயா போயிருந்தீங்க? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆ. நீங்கலாம் யாருய்யா? எங்கேயா போயிருந்தீங்க? எங்க போய் தொலைஞ்சீங்கய்யா? இப்ப வந்து சேர்றீங்களேய்யா? நீங்கலாம் என்ன திட்டத்துக்கு வர்றீங்க? எல்லாரும் திரள்வதை பார்க்க ஆதவ் அர்ஜுனா பின்னாடி தான் திரள்றாங்க. நாளைக்கு விஜய் கட்சியை உடைத்து விட்டு அவர் வெளியேறினார், இவர் வெளியேறினார் என்று சொல்லி பெரிய அவப்பெயரை இவர்கள் உண்டாக்குவார்கள். எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஏனென்றால் இப்பொழுது அவர் சேர்ந்தார், இவர் சேர்ந்தார் என்று நியூஸ் வருகிறது இல்லையா? பின்பு இவர்கள் ஏன்னா எல்லாம் தனியா கட்சியை நீங்க நீங்க அப்படி பிளப்பார்கள். பாக்குறீங்க. நான் வந்து விஜய் அவர்கள் அடுத்த ஒரு 10, 15 ஆண்டுக்கு ஒரு நல்ல அடித்தளம் போடுறாருன்னு தான் நான் பாக்குறேன். இவர்களை வைத்து 10 ஆண்டுகள் இல்ல 10 மாதத்துக்கு கூட அடித்தளம் போட முடியாது, போடக்கூடாது. அவ்வளவும் போடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது சார். அது அவரோட கணிப்பு. ஏன்னா நம்ம எல்லாம் தாவேகா வந்து நெறைய பேர் வந்து திமுகவின் கணிப்பு என்ன கணிப்பா இருந்தது? அவரை ம். கூட்டணியில் அமைத்துக் கொண்டால், இவரை சேர்த்துக் கொண்டால் நாம் ஜெயித்து விடலாம். அப்படி ஆமா. என்று நினைத்தார்கள். அவருடைய கரெக்ட். கணிப்பு. ஆனா அது தவறு. மக்கள் தீர்ப்பு எப்படி இருந்தது? திமுகவுக்கு எதிராக மக்கள் இருந்தது. தீர்ப்பு அடியில ஒரு சுனாமி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அத வந்து இவர்கள் கணிக்க அதேதான் தவறிவிட்டார்கள். நான் சுனாமி எச்சரிக்கை விடுகிறேன். ம். சுனாமிக்கு முன்பு எச்சரிக்கை விடுவார்கள். அதை விடுகிறேன். இது சுனாமி தாவேகாவுக்கு அது அளவுக்கு மாதிரி இங்க நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். கண்டிப்பா 5 வருஷம் அருமையாக நடக்கும். 5 நடக்கட்டும், வருடம் ஆட்சி வாழ்த்துவோம். அருமையாக நடக்கும். சார் நடக்கட்டும், வாழ்த்துவோம். ஆ. ஆனால் 5 வருடங்களுக்கு பின் எலக்ஷன் வந்தால், இவருக்கு 50 சீட் கூட கிடைக்காது. சார் இல்ல, 50 இல்ல. நீங்க 5 ஏன் அவ்வளவு வருடத்துக்கு தூரம் முன் போறீங்க? வந்தால் அவருக்கு 150 சீட் கிடைக்கும். இல்ல கூடிய விரைவில் நமக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அதுல இம்பாக்ட் இருக்கான்னு பாத்துரலாமே. உள்ளாட்சி தேர்தலில் ஒண்ணும் இம்பாக்ட் இருக்காது. ஏனென்றால் ஆ. உள்ளூர்க்காரர்கள், அறிமுகமானவர்கள், வட்டார இல்ல நீங்க உள்ளவர்கள் சொல்றத இவர்கள் தான் பார்த்தா இல்ல நீங்க தான் இப்பயே அதிருப்தி வந்துருச்சுன்றீங்களே மக்கள்ட்ட. நீங்க தான் நெறைய பேர் இடத்துல நான் போய் கேட்கறேன். நான் பார்த்தேன். ஆட்டோல போம்போது பேசுறேன். எனக்கு வந்து நெறைய பேர் மக்களோட பல்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது, உள்ளாட்சி தேர்தல் அது வந்து வெளிப்படணும் தானே சார்? வெளிப்பட வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்? வெளிப்படும் என்று சொல்கிறேன். வெளிப்படும். வெளிப்பட வேண்டியதானே என்று சொன்னால் எப்ப நீங்க சொல்லணும்னா, ஆ. உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் முழுவதுமாக வெற்றி பெற்ற பின்பு, சார் நீங்க சொன்னீங்களே என்று சொல்லலாம். ம். நீங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகிறது பின்னால். நான் சொல்வது முன்னால். முன்னால் சொல்றேன். ஆ. அதிருப்தி நிலவுகிறது. அதிருப்தி எப்ப தெரியும்? உள்ளாட்சி தேர்தல்ல கண்டிப்பா தெரியும். ஓகே. நீங்க காத்திருங்கள். அதை நீங்க அது உணர்வீர்கள். கண்டிப்பா கண்டிப்பா காத்திருப்போம். கண்டிப்பாக நம்ம உள்ளாட்சி தேர்தல் சமயம் நம்ம பேசுவோம். முடிந்த பிறகும் அது கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வந்த பிறகும் நம்ம அத பத்தி பேசுவோம். இப்ப திமுகவுக்கு வாங்க. திமுக வந்து ஆட்டம் காணுதா? உள்ளுக்குள்ள. திமுகவுக்கு துரைமுருகன் ஆட்டம் அன்னைக்கு காண்பது இல்ல திமுகவில் ஆட்டம் கண்டவர்கள் இருக்கிறார்கள். திமுக ஆட்டம் காணவில்லை. நான் சொல்றது என்னன்னா ஆட்டம் கண்டவர்கள் என்றால் வயதானவர்கள். ம், ம், எல்லோருக்குமே ம். வயது அதிகமானவர்கள், உடல் பெருத்தவர்கள். துரைமுருகன் அன்னைக்கு வராரு. யாரும் வரவேற்க கூட வரலன்னு திரும்பி கோவிச்சு திரும்பி போயிட்டாரு. யாரு? துரைமுருகன். அவர வரவேற்க கூட யாருமே வரல. அண்ணா அறிவாலயத்துலன்னு திரும்பி இவரை போயிட்டாரு. வரவேற்று என்ன செய்ய போறாங்க? ஒரு கேள்வி இல்ல வருது. சார் இவரை ஒரு ஏன் பொதுச் செயலாளர் வரவேற்கணும்? கட்சின்னு உங்களுக்கு புடிச்சதோ பொதுச் புடிக்கலையோ செயலாளர் அவர்தான். பொதுச் அவர்தான் பொதுச் செயலாளருக்கு செயலாளர். இல்ல கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா பொதுச் செயலாளருக்கு அவர் தகுதி இருக்கிறதா? சார் அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது டிஎம்கே தற்போது பார்ட்டி தான். டிஎம்கே சார் கட்சி தான் சொல்லணும். சார் இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் நிலையை 10 ஆண்டு சார் 10 ஆண்டு எம்ஜிஆர் காலமா வகுத்து பர்த்டே ஜெயிச்சாரு. கலைஞர் வந்து கடைசி வரைக்கும் வந்து கட்சி அவர் கையில தான் வச்சிருந்தாரு. ராமதாஸ் ஐயா வந்து இன்னும் கட்சி என் கையில தான் இருக்குன்றாரு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க துரைமுருகனை நீங்க ஒதுக்கலாம்? சரி நான் ராமதாஸ் ஐயாவிடம் வருகிறேன்.
ராமதாஸ் ஐயா இப்பொழுது வரை கட்சியை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஓட்டு வாங்கினாரா? ஜெயித்தாரா? சார் அதான் சொல்றேன். கட்சி அவர் கையில ஆ. இருக்கு. ஓட்டு வாங்கணும்னு அவசியம் இல்ல. கட்சி வேற, மக்களிடம் போய் ஓட்டு வாங்குறது வேற. நீங்க கவலைப்படுவது கட்சியில கட்சியை பத்தியா, பவர்ஃபுல்லா இருக்கலாம். திமுகவின் தோல்வியை பத்தியா? இல்ல சார், கட்சியில நான் பவர்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா எனக்கு மக்கள் ஆதரவு கம்மியா இருக்கலாம். அதுக்குன்னு மக்கள் கட்சிக்காரரே ஆதரவு இல்லாதனால கட்சியிலயும் ஆதரவு இல்ல. சரி, அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, ஏதோ போக்குல மக்கள் வந்து எனக்கு ஓட்டளிக்காம போயிட்டாங்க. ஆனா கூடிய விரைவில் நான் வந்து நாளைக்கு கூட நான் எலெக்ஷன் வந்தா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் நேத்து பேசியிருக்காரு. அப்படியானால் அவரை யாரும் அவமானப்படுத்தவில்லை என்று அவர் உணர்கிறார். கரெக்டா? ம். அவரை யாராவது அவமானப்படுத்தியிருந்தா அவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டார். என்ன வயதாகி விட்டது என்று புறக்கணித்து விட்டார்கள். வெற்றியும் தோல்வியும் அரசியல்ல சகஜம் சார். அப்படித்தானே சொல்றேன். நீங்க என்ன கேள்வி நீங்க கேட்பது என்னன்னா, துரைமுருகனை யாரும் வரவேற்க செல்லவில்லை என்று சொல்கிறீர்கள். ஆமா, துரைமுருகன் சொல்றாரு, நான் அடுத்த தேர்தல் வந்தா கூட ஜெயிப்பேன் சொல்றாரு. ஆமா. அப்படியானால் அவர் கோவிச்சுட்டு போயிட்டார். அதாவது நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, துரைமுருகன் அங்க வராரு, யாரும் வரவேற்கல. கட்சிக்குள்ள அவருக்கு பிரச்சனை இருக்கா? ஆனா மக்களிடம் எனக்கு செல்வாக்கு இருக்கு. இது ஒரு பங்கு. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, திமுக உள்ள இந்த மாதிரி சலசலப்புகள் இருக்கிறதா? ஏன்னா அவங்க ஆட்சியில் எதிர்கட்சியா இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே வயசாயிருச்சு, எல்லாமே 60+ இருக்காங்க. இவர் கூட சொல்லியிருக்காரு, நம்ம டிஆர்பி ராஜா கூட சொல்லியிருக்காரு, எல்லாருமே 60க்கு மேல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது திமுகல ஏதாவது மாற்றங்கள் வருமா? ஏன்னா தக்க வச்சுக்கணும், அவங்க அட்லீஸ்ட் தக்க வச்சுக்கணும். உள்ளாட்சி தேர்தலில் வந்து வாஷ் அவுட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஸ்டாலினுக்கே உதயநிதிக்குமே பிரச்சனை ஆயிரும். இப்படி இருக்கும்போது அங்க ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களான்னு சொல்லுங்க சார். ஓகே சார், மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு, கட்சியில மதிப்பில்லை என்று சொல்வது ரொம்ப தப்பு. ஏன்னா மக்களிடம் செல்வாக்கு இருந்தா கட்சியிலையும் செல்வாக்கு இருக்கும். ஓகே. எங்கேயுமே மக்களிடம் செல்வாக்கு உள்ளவரை கட்சிகள் வெளியேற்ற மாட்டார்கள். இப்ப அதிமுக இருந்து வெளியேறுகிறவர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, தலைமைக்கும் எனக்கு தான் பிரச்சனை சொல்றாங்க. மக்களுக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்லல. ஆமா, கண்டிப்பா வந்து இவர் கூட விஜயபாஸ்கர் கூட அதான் சொல்லியிருக்காரு. விஜயபாஸ்கர் கூட அதான் சொன்னாரு. பேரு கூட இபிஎஸ் வந்து கூப்பிட்டு பேசல, போறையா போய்க்கோ அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படிதான் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. இப்பொழுது துரைமுருகனுக்கு உணர்த்தப்பட்ட விஷயம் என்ன? போனா போய்க்கோ, இருந்தா இருந்துக்கோ, உன்னெல்லாம் வீடு தேடிலாம் வந்து வரவேற்க முடியாது. முன்ன அவர் வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு வருவாங்க. இப்ப அப்படி முடியாது. ஏன்னா அழைக்காமலே வந்து வேலை செய்யறதுக்கு இளைஞர்கள் வர ரெடியா இருக்கும்போது இவரை அழைச்சிட்டு வந்து உட்காரணும், அலங்கரிச்சு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில, திமுகவினுடைய இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சி வந்திருக்கு. காலம் மாறி போச்சுன்றீங்க? காலம் மாறிடுச்சு சார். செல்வாக்கு செல்வாக்குன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறு சார். செல்வாக்குள்ள முதலமைச்சராக இருந்த, பல சாதனைகள் செஞ்சதாக சொல்ற ஸ்டாலின் அவர்களே குளத்தூர் தொகுதியில தோத்து போயிட்டார். ஆமா, அவர் கட்சியில் வெற்றிக்கும் கட்சிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. கட்சி முயற்சி பண்ணுச்சு, வாக்கு கிடைக்கல. மறுபடியும் கட்சி முயற்சி பண்ணும், வாக்கு கிடைக்கும். உள்ளாட்சி தேர்தலில் அவங்க திறத்தை காட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஒரு ரகசியம் இருக்கிறது சொல்றேன். உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றால் அடுத்த சட்டசபை பொது தேர்தலில் அது படுதோல்வி அடையும். சரி சார், நம்ம உள்ளாட்சி தேர்தல் முடிச்சுட்டு இந்த கேள்வி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் அப்ப உங்கள்ட்ட இதை பத்தி உள்ளாட்சி தேர்தல் பத்தி பேசுறேன். நீங்க சொன்னதை அது ஒரு கருத்துக்கு சொல்றேன். அதுல ஒரு கருத்து என்ன கருத்துன்னா, உள்ளாட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் அதிகமா ஊழல் பண்றாங்க. கவுன்சிலர்கள், ஜேஇ கார்பரேஷன் ஜேஇ கூட எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அட்டூழியம் பண்றது பூராமே இந்த உள்ளாட்சிகளுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் தான் சேராங்க. இவங்களாலதான் கட்சிக்கு பாதிப்பு வருது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, கீழ இருந்து 2வது லெவல் 3வது லெவல்ல இருக்கிற தலைவர்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, மேல இருக்கவங்க வந்து வேற மாதிரி இருக்காங்க அப்படின்றீங்க? இல்ல, மேல இருக்கிறது ஒழுங்கா இருக்கான்னு நான் சொல்லல. கீழ இருந்து ஆரம்பிக்குது. அடுப்பு பத்த வைக்கும் போது எனக்கு தெரிஞ்சு தலைவர் கரெக்டா இருந்தா தொண்டன் கரெக்டா இருப்பான். தலைவரே கொஞ்சம் ஆட்டங்கன்னா தொண்டனும் அப்படிதான் இருப்பாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. தலைவரே பேசாம இருந்தால் தலைவர் பேசணும்னு அவசியம் இல்ல சார், செயல் தானே முக்கியம். இப்ப சொல்றீங்க கொஞ்சம் மேன் ஆஃப் ஆக்ஷன். நானே கேட்டேன், இல்லன்னு சொல்ல வரல, ஏன் அவர் பேசலாம் நானே கேட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகேப்பா அவர் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இஸ் a மேன் ஆஃப் ஆக்ஷன் நாட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றாங்க. இல்ல, தலைவர் பேசாமல் இருந்தால் உப தலைவர் அல்லது 2ஆம் இடத்தில் இருப்பவர் எல்லா தலைவரும் பேசுறாங்க, மத்தவங்க எல்லாம் பேசுறாங்களே. ஆஜவதனா பேசுறாரு, நிர்மல்குமார் பேசுறாரு, செங்கோட்டையன் பேசுறாரு, புசி ஆனந்த் பேசுறாரு, வேற என்ன வேணும் நமக்கு? உங்களுக்கு ஒண்ணு நினைவூட்ட வேண்டியது இருக்கு. என்னன்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பேசுறது இல்லை. அவர்களுக்காக காங்கிரஸ் பேசியது,
வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் பேசியது, திருமாவளவன் பேசினார், ஐயுஎம்எல் பேசினாங்க. இப்பொழுதும் அவருக்காக பேசுவதற்கு ஆள் இருக்கும்போது அவர் ஏன் பேசணும்? சரி, ஓகே, ஏத்துக்கிறோம் சார். சரி, அதான் இப்போ நம்ம வந்து நம்மளால இப்போ ஒரு அளவுக்கு மேல போயிட்டா, இப்போ மோடி எப்படி பேசுறதே இல்லை பத்திரிகையாளர்லாம், நம்ம சமாதானப்படுத்திக்கிட்டோம். ஓகே, இவர் இப்படிதான். அதே மாதிரி நம்ம முதல்வரும் இப்படிதான் நம்மளால சமாதானப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் நான். சார் இல்ல சார், மோடி அவர்களை விட அதிகமாக வக்காலத்து வாங்கி பேசக்கூடியவர் விஜய் அவர்கள். விஜய் அவர்களுக்கு தான் நிறைய பேர் பேசுறாங்க, அவருக்காக பேசுறாங்க, அவருக்காக இல்ல, ட்வீட் நான் பண்றாங்க. மோடியை பத்தி நிறைய மோடி பேர் அவர்களுக்கு பேசுறாங்க கூட, சார். பிரதமர் இல்ல அவர்கள் கூட இந்த அளவுக்கு யாரும் அவரை இல்ல, பாராட்டி லோக்கல் பாலிடிக்ஸ்னா நமக்கு நிறைய தெரியுது. அது வந்து மத்திய மீன் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்னா நமக்கு கம்மியா தெரியுது. அங்கேயும் நிறைய பேர் வக்காலத்து வாங்கி பேசிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது பிஜேபி காரங்க. பிஜேபி என்பது ஒரு கட்சி மாநிலங்களுக்குள்ள இருக்குல்ல சார். நீங்க மாநிலத்துல தான் எல்லாம் அடிச்சு போட்டீங்களே. அடிச்சிட்டோம் சார். மேற்கு வங்காளத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்களா சார்? மேற்கு வங்காளம் ஜெயிச்சிருக்காங்க சார். அவங்க நான் தமிழ்நாடு பத்தி கைப்பற்றிட்டாங்க. சொல்றேன். தமிழ்நாடு பத்தி சொல்றேன். தமிழ்நாடு தான் அடிச்சு வச்சு இப்போ அவங்க இப்போ ஒரு தெரியல. பேச்சு இப்போ அடிபடுது. அண்ணாமலையும் இல்ல. அவர்களுடைய சொல்லுங்க ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. இப்பொழுது ஒரு பேச்சு அடிபடுது. அவங்களுடைய ஆளு தான் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காருன்னு அவங்க நிம்மதியா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சார், சொல்றாங்க. எல்லாருமே இது எப்படி இருக்க முடியும்? எல்லாருமே எல்லாத்தையுமே ஏ டீம் பி டீம்னு சொல்லிக்கிறாங்க. யார் யாரோட ஏ டீம், யார் யாரோட பி டீம்னு தெரிய மாட்டேங்குது. உண்மையாலுமே மக்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியாருங்க. அப்போ இது ஒரு ஆச்சரியமான ஒரு அரசியல். இந்த வித்தையை ஆமா, விஜய் அவர்கள் உண்மை கரெக்டாக உண்மை உண்மை கையாண்டாருன்னு முற்றிலும் உண்மை. பாராட்டணுமா இல்லையா? சார், கண்டிப்பாக இந்த முற்றிலும் உண்மை. இந்திய அரசியலில் இப்படி ஒரு விளையாட்டை இந்த ஒரு முதல்வர் செய்வார்னு யாருமே எதிர்பார்க்கல சார். கண்டிப்பா கண்டிப்பா சார், உண்மை உண்மை. இது அதாவது பாராட்டுறதுக்குரியதா? அரசியலின் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்திருச்சு. ரெண்டாவது, நிறைய பேர்த்தோட அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களின் முகத்திரியை இந்த எலெக்ஷன் கிழித்து விட்டது. கொள்கை இல்கை எதுவுமே கிடையாது. எல்லாம் எனக்கு வந்து நான் பாதுகாத்துக்கணும், அதுதான் இருக்குன்றதா இவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதைத்தான் நான் சொல்றேன். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொந்த கட்சியை விட்டு தாவி வேறொரு கட்சிக்கு போகக்கூடியவர்கள் நாளை என்ன செய்வார்கள்? இதே போல அணி அணியாக பிரிவார்கள். அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? விஜய் நான் சந்திக்கவே முடியல, எதை சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்தா பார்க்க முடியல, ஆதவ அர்ஜுனாவோட டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கு, புஷி ஆனந்த் என்னை தடுத்துட்டாரு, அவருக்கு எடுத்துட்டாரு, இது மாதிரி காரணத்தை சொல்லி. இல்ல, நீங்க ரொம்ப அட்வான்ஸா போய் பேசுறீங்க. இன்னும் நம்ம அந்த அளவுக்கு போகவே இல்லை. அப்படியே என்ன பேசணும், என்ன கேட்கணும்? இல்ல சார், நான் என்ன சொல்றேன், இல்ல நான் வந்து தாவேகா இப்பதான் ஒரு குழந்தை கிடந்த கொஞ்சம் ஏதோ அதை எந்திரிச்சு நடமாடுற அளவுக்கு வந்திருக்கு. இப்பதான் எல்லாருமே வந்து திட்டங்கள் என்னென்ன பிரச்சனை என்னென்னன்றதை சால்வ் பண்ணிட்டு வராங்க. அதுக்குள்ள நீங்க வந்து எப்படி அவங்க வந்து என்னது மக்களின் இதை அவங்களுக்கு ஆதரவு குறையுது, நான் அங்க பேசுறேன் இங்க பேசுறேன்னு சொல்லும்போது மனசு கொஞ்சம் நெருடலா இருக்கு இல்லைங்களா? ஓகே, நீங்க உங்களோட கருத்தை சொல்றீங்க. உங்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், எல் நோ எல் அப்படின்னு ஒரு படம், ஆங்கில படம். அதில் ஒரு குழந்தை பிறக்கும் போதே ராட்சசனாக பிறந்துவிடும், ராட்சசனாக பிறந்துவிடும். பிறந்த குழந்தை ராட்சசனாக பிறந்துவிடும், பெரிய வீரன் போல இருக்கும், பல அசகைய சாதனைகள் அது செய்யும். அதுபோல இப்போதான் குழந்தை பிறந்திருக்கிறது, இப்போதான் பிறந்திருக்கிறது என்று விஜய் அவர்களை சொல்லக்கூடாது. அவருடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி. அவர் வந்தாரு, ஒரு அடி அடிச்சாரு, ஜெயிச்சிட்டாரு. இப்பவும் அது குழந்தையை போல குழந்தைன்னு சொல்றது ரொம்ப தவறு, என்னுடைய கருத்து. விஜய் அவர்கள் இவ்வளவு சாமர்த்தியமாக எதிர்கட்சிகளை உடைத்து சிதைத்து நொறுக்கி எல்லாரையும் தன்னிடம் இழுக்க முடியும். எப்படி குழந்தைன்னு சொல்லுவீங்க? இது ஒரு ராஜதந்திரம்னு பாராட்டிடலாமே. அதை விட பாராட்டுவோம், கண்டிப்பா பாராட்டணும். குழந்தை இல்லை சார், இது வந்து அசுரத்தனம், அசுர வளர்ச்சி. ஆனால் ஒன்று, மிக உச்சத்தில் போன இந்திரா காந்தி அவர்கள் அடுத்த தேர்தலில் படு பாதாளத்துக்கு சென்று தோற்கடிக்கப்பட்டார். நீங்க இந்த லைன் சொல்றதா எனக்கு இதா இருக்கு. ஏன்னா அவர்கள் நல்லபடியாக ஆட்சி செய்து அடுத்தவர்கள் நீங்க நல்லபடியாக அவரை விரும்புறவர் அது விரும்பட்டும். ஆனா நான் உண்மையை சொல்றேன், இப்படி ஏற்பட்டால் இப்படி ஏற்படும் விதி. ஓகே, நீங்க மக்களுடைய வெகு எழுச்சியில நீங்க வந்துட்டீங்க. ஆனா மக்களுக்கான ஒரு தீனி, அதாவது பறவைகள் 1000 பறவைகள் வளர்க்கலாம், சிலவர் 2000 பறவைகள் வளர்ப்பாங்க. ஆனா அதுக்கான தீனி கொடுக்கணும். அந்த தீனி கொடுத்துட்டே இருந்தால்தான் அந்த பறவைகள் உயிரோடு இருக்கும். அரசியல் எடுத்துக்கொண்டால் மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கான விஷயங்கள் செய்யணும். அதை செய்யாத போது மக்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது, அந்த கருத்து ஆட்சியாளருக்கு போய் சேராதனாலதான் திமுக படுதோல்வி அடைந்தது. மக்கள் ஒன்று சொல்றாங்க, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, திமுக அதை உணரவே இல்லை, கண்டுகொள்ளவே இல்லை. உங்கள் பார்வை போல வந்து ஒரு கலாய்வே நடத்தி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. கலக ஆய்வு. அது என்ன கலக ஆய்வுன்னா, கட்சிக்காரர்களே 1000 பேரை கூட்டிட்டு வந்து ஆய்வு செஞ்சா கட்சிக்காரன் என்ன சொல்வார்?
அந்த கட்சிக்கு வேண்டியபடி, தலைமைக்கு வேண்டியபடி சொல்லுவார். அவர்கள் யார் பொதுமக்களை கூப்பிட்டு கள ஆய்வு செய்ய வேண்டும். அது பேர் தான் கள சார் அவங்க ஆய்வு. தான் சொல்றாங்க கட்சி வேற ஆட்சி வேற தனித்தனியா நடந்திருக்கு. நீங்க சொன்ன திட்டமெல்லாம் மக்கள்கிட்ட பாதி அந்த மகளிர் உரிமை தொகை வந்து பாதி போய் சேரல. அதனாலதான் மகளிரிடம் உங்களுக்கு வந்து செல்வாக்கு குறைந்து விட்டது. ரெண்டாவது வந்து அது சில இடத்துல வந்து நீங்க கட்சியில இருந்து விலகி வச்சு நீங்க வேற யாருக்கும் நீங்க வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் தான் உங்களோட தோல்வி காரணம் தான் சொல்லியிருக்காங்க. யதார்த்தமா தானே சொல்லியிருக்காங்க. அவங்க பிரிச்சு எதுவும் பேசின மாதிரி தெரியலையே. கலாய்வு ரிப்போர்ட்ல அப்படிதான் வந்திருக்கு. நான் ஆனா சொல்வது கள சொல்லுங்க. கள ஆய்வு என்பதே கட்சிக்காரர்களிடம் கேட்ட ஆய்வு. எந்த கட்சிக்காரரும் தலைமையை எதிர்த்தோ தலைமைக்கு பிடிக்காத விஷயத்தையோ சொல்ல மாட்டார்கள். எந்த ஓகே. கட்சியா இருந்தாலும் நீங்கள் கள ஆய்வுல 1000 பேர் கட்சியில கள இருக்கணும்னா ஆய்வு போனீங்கன்னா, கட்சியில இருக்கணும்னா தலைமைக்கு எதிர்த்து பேசக்கூடாது. ஆமா, நீங்க பொதுமக்கள் கருத்து கேட்கணும். பொதுமக்கள்ல திமுக ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அதிமுக ஆதரவாளர்கள் இருப்பாங்க, ஆமா. தவேக ஆதரவாளர்கள் இருப்பாங்க. கட்சிக்காரர் தவிர்த்து ஆதரவாளர் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த ஆதரவாளர்கள்ட்ட போய் கேட்கணும். என்ன செய்யணும்? என்ன நடந்தது? ஏன் நாம உங்களின் உங்களுக்கு குரல் எங்களுக்கு பிடிக்கல திமுகவின் தலைமைக்கு அப்படின்னு கேட்கணும். கேட்கட்டும். அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷனை வச்சு அவங்க கலாய்வு நடத்தி உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு சார், சூழ்நிலையில் தேர்ட் பார்ட்டி சொல்லுங்க சார். தேவையில்லை சார். திமுகவுடைய முக்கியஸ்தர்களை நீங்க வீதிக்கு அனுப்புங்க, வீடுகளுக்கு அனுப்புங்க. ஒரு அதான் வாரத்துல அவங்க உங்களுக்கு சார் தீர்வு கிடைக்கும் சார். திமுக திமுக கட்சிக்காரங்க வீதிக்கு போயிட்டு வந்தா அப்ப மட்டும் அவங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்க? தேர்ட் பார்ட்டி தான் சொல்லணும். ஏன்னா கட்சிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதை பார்த்தா சொல்ல மாட்டாங்க. இப்படி என்ன நடக்கிறதுன்னா, தேர்ட் பார்ட்டியை கூட நம்ப முடியவில்லை. பணம் கொடுக்கறவனுக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டியிருக்கிறது. இல்ல இல்ல தேர்ட் பார்ட்டினா ஒரு உண்மையான தேர்ட் பார்ட்டி. அது எல்லாருமே அங்கேயும் காசு கொடுத்தா அப்புறம் என்னதான் பண்ற உண்மை தெரியவே இல்ல தெரியாது. சார், இல்ல சார், திருநெல்வேலியில கள ஆய்வுன்னு சொல்லி போறவர்கள் திருநெல்வேலியில் ஒரு சொகுசான ஹோட்டலில் தங்கிக் கொள்கிறார்கள். அந்த வார்டு பாயை கூப்பிட்டு கேட்கிறார்கள், அந்த மேனேஜரை கூப்பிட்டு கேட்கிறார்கள். பக்கத்து ரூம்ல அக்கம் பக்கத்து ரூம்ல டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து பேசும்போது சாப்பிடும்போது கேட்டுக்கிறார்கள். இதுதான் கதை, இதுதான் கள ஆய்வு. ஓகே. ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுறாங்க. 5 நாள் ஓகே. சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு போயிடுறாங்க. எப்படி கள ஆய்வு உண்மையா கிடைக்கும்? நீங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறீங்க, அங்க பேச விடுங்க. அதை விட கள ஓகே. ஆய்வு என்ன இருக்கும்? மாவட்ட செயலாளர் வந்து வட்ட செயலாளர்கள் கரெக்டான கூப்பிடுங்க. உண்மையை சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா சொல்லுவாங்க. வட்ட ம். செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க. வட்ட செயலாளர் சொல்றது வாய்ப்பு இருக்கு. மாவட்ட செயலாளர் தான் தெரியல. ஏன்னா மாவட்ட வட்ட அவ- செயலாளர்கள், வட்டம், வட்டம், ம், ம். அது சின்னம், அது என்னமோ சொல்லுவாங்க. அது அதுக்கு அந்த வட்டம், அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்துன்னு திமுகல அணி அணியா இருக்கு. ஆமா அதே சார். மாதிரி கரெக்ட். எல்லா கட்சியிலும் இருக்கு. அதிமுகவும் ஓகே. இருக்கு. அவங்கள்ட்ட ம். கேட்கணும். அவங்கள கேட்டா அந்த தகுந்த உங்களின் காரணத்தை அவங்க குரல் சொல்லுவாங்க. திமுக தலைமைக்கு கேட்கட்டும். ப்ராபப்ளி அவங்க வந்து இதை கேட்டு வர உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி சார், ஒரு அவங்க நல்ல டஃப் கொடுப்பாங்க சார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆ, கண்டிப்பாக அவர்களுடைய ஓட்டு எவ்வளவுன்னு அவளுக்கு தெரிந்து விட்டது. ம். கூட்டணி இல்ல இல்லாமல் சார் எவ்வளவு ஓட்டு கூட்டணி கிடைக்கும். எல்லாம் இப்பதான் உண்மையான வர உள்ளாட்சி தான் உண்மையான எலெக்ஷனும் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே இல்ல, விலகி நான் அவங்க எப்படி நான் தனித்து எப்படி நிற்கிறார்கள். நான் நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்றால், ஓகே. இந்த தேர்தலில் கிடைத்த வாக்கு அனைத்தும் மட்டும்தான் உண்மையான வாக்குகள். இல்ல சார் அப்படி பார்த்தா திமுகவுடைய ஹியூமன் இல்ல இல்ல கூட்டணிகள் இல்ல 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 இன்னும் கழுட்டுட்டு போகும். ஏன்னா சில கூட்டணி வாக்குகள் எல்லாம் வந்திருக்கும். அந்த வாக்கெல்லாம் பிரிஞ்சு போயிருச்சு இப்போ. கம்யூனிஸ்ட், நான் அதை முன்னாடி காங்கிரஸ். சொல்றேன். யாருமே என்னுடைய கருத்தை ம். யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. எல்லா ஓட்டும் தாவேகாவுக்கு போய்விட்டது. திருமாவளவன் ஓட்டு என்று ஒன்றே இல்லை. திருமாவளவனுடைய கட்சியில ஆளே இல்லை. எல்லோரும் தாவேகாவுக்கு போய்விட்டார்கள். தாவேகாவுக்கு தான் வேலை செய்தார்கள். காங்கிரஸில் ஓகே. இருந்த கொஞ்ச நெஞ்ச பேரும் தாவேகாவுக்கு தான் வேலை செஞ்சார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்களே, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார், நாங்கள் அவரோடு நெருக்கமா இருந்தோம், நட்போடு இருந்தோம் என்று சொல்கிறாரே காங்கிரஸில். வலது ஓகே. கம்யூனிஸ்ட் ஒரு தலைவர் மகேந்திரன் என்பவர் தாவேகாவுக்கு போய்விட்டார். எங்கள் இல்ல தொண்டர்கள்லாம் அந்த அவருக்கு தான் வேலை செஞ்சாங்கன்னு மகேந்திரனை சொல்றாங்களே. பத்தி வீரபாண்டியனே ஏதோ சொல்லியிருக்காரு. அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம் சார். அதனால இப்போ தனித்து விடப்பட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக மீண்டு வருவோம், மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்றதா நீங்க சொல்றீங்க. நம்ம அதை வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ப்ராபபிளி வர உள்ளாட்சி தேர்தலில் அதை பிரதிபலிக்கும். இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலை எங்களுடன் உங்களின் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.